இந்த மாதிரி சூப்பர் சாஃப்டான பன்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு பேக்கரி போகணுன்னு அவசியமே இல்லைங்க. உங்கள் வீட்டிலே சூப்பராக செய்யலாம். இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மைதா மாவு, ஒரு பிஞ்ச் சால்ட்டு, இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ டேரெக்டாக நான் சேர்த்துக்கிறேன். இது கூட பவுடர் சுகர், 1 எக்கை பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட எடுத்து வச்சுருக்க தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா இது ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்க்கும் போது நம்ம பன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக. இப்போ இந்த டோவை ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி பிசையணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிசைகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் பன்ஸும் சாஃப்டாக வரும். ஃபர்ஸ்ட் ப்ரூஃபிங் 1 hour இல்லை 45 minutes வச்சுட்டு எடுக்கலாம். இப்போ மாவு நல்லா டெவலப் ஆகி வந்திருக்கு இல்லையா? இப்போ இதை ஈக்குவலான மெஷர்மெண்ட்ஸில் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்கள் பன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக ஒரே சைஸில் அழகாக இருக்கும். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி இன்சைடாக டக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது எந்த கிராக்ஸும் இல்லாமல் பன் எல்லாம் சூப்பராக ஃபினிஷிங் கிடைக்கும். எல்லா பன்ஸும் உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை செகண்ட் ப்ரூஃபிங்க்கு 1/2 hour விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 hourக்கு அப்புறம் நல்லா பன்ஸ் ப்ரூஃப் ஆகி வந்திருக்கு. இப்போ மேலே எக் வாஷ் கொடுத்துட்டு ஒரு 10 minutes 180 degree ப்ரீ ஹீட் பண்ண அவனில் ஒரு 10 to 12 minutes வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான நம்ம பன் ரெடி ஆகிடும். பன்ஸ் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சூடாக இருக்கும் போதே கொஞ்சமாக பட்டரும் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா கிளாஸி ஃபினிஷிங் அண்ட் சாஃப்டாக இருக்கும். ஏர்டைட் கண்டெய்னரில் 3 to 4 days வரைக்கும் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுங்க.